KTM 390 Adventure 372.2cc 4-stroke 4-valve DOHC engine with 43.5 PS of max power at 9000 rpm and 37 Nm torque at 7000 rpm. இதோட front wheel பார்த்தீங்கன்னா 19 inch 170 mm travel with 320 mm disc and rear wheel பார்த்தீங்கன்னா 17 inch tire with 177 mm travel and 230 mm rear disc and the ground clearance on the 200 mm with 855 mm seat height. Definitely இது பார்த்தீங்கன்னா ஒரு purposefully built motorcycle. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்னோட 1 year and 20,000 km ownership review தர போறேன். இந்த வண்டி நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமா டெஸ்ட் பண்ணியிருக்கேன். 4300 km round trip, 1150 km in 1 day, 2300 km in 42 hours, 400 km non-stop in 4.5 hours and 200 km in just 1.5 hours. ஸோ இந்த வண்டியை நான் எக்ஸ்ட்ரீமாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பைக் ரிவ்யூ தரீங்கன்னா ஒரு 50 km 100 km நீங்கள் ரைட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது டெக்னிக்கலி அவ்வளோ கரெக்ட் கிடையாது. நீங்கள் ஒரு வண்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் அதோட என்ஜின் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, இன்கேஸ் இதில் கேஸ்கெட் வந்து லீக் ஆகலாம், கூலண்ட் ஆயில் என்ஜினில் மிக்ஸ் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது பைப் இல்லை ரேடியேட்டர் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வண்டியை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1000 km நான் டே ஓட்டணும். ஸோ நான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 yearல எக்ஸ்ட்ரீமாக ஆல் டெரெயின் ஆல் கண்டிஷன்ஸ் நான் ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டேன். ஸோ ஐ பிலீவ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினெட்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் KTM 390 அட்வென்ச்சர் வாங்கணும்னு பிளான் பண்ணுறீங்கன்னா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 3 விதமாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஒன்று, இந்த வண்டியில் எனக்கு என்னென்னா பிடிக்கல, என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் இது வரைக்கும், என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் தென் ஃபைனலி KTM 390 அட்வென்ச்சரை நீங்கள் வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிற நான் ஃபைனல் வேர்டிக்டை உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 சர்வீஸ் இந்த வண்டிக்கு பண்ணிட்டேன். 3 ஃப்ரீ சர்வீஸ் ப்ளஸ் ஒரு பெய்டு சர்வீஸ். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோங்கிறதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னோட வீடியோ ஆரம்பிக்கலாமா? ஸோ ஹலோ buddies, எப்படி இருக்கீங்க? என்ன மாதிரி நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் பைக்கர் படி. சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. என்னை பற்றி தெரியலன்னா என்னோட பேர் சங்கர். நான் வந்து ஒரு ட்ராவலர் பைக்கர் அண்ட் அதோடய பார்த்திங்கன்னா நான் ஒரு மோட்டோ விலாகர். நம்மளோட சேனலோட வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு போயின்னு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம அரவுண்ட் 60 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டோம். லாங் ட்ரைவ் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பித்தி வேலி லடாக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்த் ஈஸ்ட் நேபாள் இல்லை குரேஸ் வேலி அதர் சைட் ஆஃப் காஷ்மீர் ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் பார்டர் நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஓனர்ஷிப் ரிவ்யூவை குயிக்காக பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த பைக்கில் வந்து எனக்கு என்னென்ன பிடிக்கல அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட குயிக்காக டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிக்காத விஷயம்னா இந்த ஃப்ரண்ட் இந்த பிளாஸ்டிக் இதோட மெயின் ப்ராப்ளம் என்னன்னா வைப்ரேஷன். நிறைய வைப்ரேஷன்ஸ் வரும் இதில். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி அதை ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்ப சீப். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 rupees, இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 350 rupees. ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம எத்தனை வாட்டி சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? பெருசாக நம்ம சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஆனால் நம்ம ரைடு வந்து எவ்ரிடே பண்ண போகிறோம். ஸோ அதில் வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். நான் நிறைய வாட்டி டபுள் டேப்லாம் போட்டு பார்த்தேன், ஆனால் பெருசாக யூஸ் இல்லை. அண்ட் பைக்கில் ஓவரால் வைப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எஸ் டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் இருக்குது. KTM 390 அட்வென்ச்சர் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ரஃப் என்ஜின். ஹோண்டா இல்லை யமஹா மாதிரி ரிஃபைன்ட் என்ஜின் கிடையாது. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு நிறைய வைப்ரேஷன்ஸ் வரும். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா ஃபுட் பெக்ஸ், ஹேண்டில் பார், இந்த மிரர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வைப்ரேஷன்ஸ் இருக்கும். இதில் ஸ்வீட் ஸ்பாட் என்கிட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு 6000 rpmல 115 வரைக்கும் நீங்கள் ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்வீட் ஸ்பாட் அது. நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும்.
நம்பர் 2, இதோட ஸ்டாக் சீட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹார்டாக ஃபீல் ஆகும். எனக்கு ரொம்பவே ப்ராப்ளமாக இருந்தது. ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டினாலும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குஷனிங் போட்டிருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் அந்த பம்ப். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இனிஷியலி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். நம்பர் 3, இதோட ரியர் சஸ்பென்ஷன். இதோட ரியர் சஸ்பென்ஷன் ப்ராப்ளம் என்னென்னா பார்த்தீங்கன்னா அந்த ரீபவுண்ட் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இல்லை. என்ன ஆகுனா நீங்கள் ஏதோ ஒரு பள்ளம் வருது அப்படின்னா அப்படி ப்ரெஸ் ஆகிட்டு அந்த ரீபவுண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு டே லாங் ஆஃப் ரோட் ட்ரெயில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேக் டு பேக் உங்களுக்கு ரீபவுண்ட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகுனா ஃபஸ்ட்டில் ப்ரெஸ் ஆகிடும், செகண்டில் வந்து இது ப்ரெஸ் கண்டிஷனில் இருக்கும். ஸோ அதனால் அதோட அந்த இம்பேக்ட்லாம் உங்களுக்கு பேக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். உங்களுக்கு ஹைவேல பெருசாக தெரியாது, ஆனால் நீங்கள் ஆஃப் ரோடிங் பண்ணும்போது அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நம்பர் 3, இதோட லோ அண்ட் டார்க். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டூரர், நீங்கள் மோஸ்ட்லி ஹைவேல ஓட்டுறீங்க, ஒரு குட்டி ட்ரெயில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. உங்களுக்கு இன்ஃபேக்ட் தெரியாது. எனக்கே ரொம்ப நாளாக வந்து தெரியல. நான் ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா மல்லப்போக்கொண்டா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர் ட்ரெயில் பண்ணேன். ரொம்ப ஸ்டீப்பாக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு இந்த வண்டியில் வந்து லோ அண்டில் ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், நிறைய பேர் ஆக்சுவலி சொல்கிறாங்க லோ அண்ட் டார்க் ப்ராப்ளம் இருக்குன்னு. அதை நீங்கள் ஆக்சுவலி புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர் ட்ரெயில் பண்ணோம். இல்லை நான் ஒரு டூரர் அப்படின்னா உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதை நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் சொல்கிறேன். நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டாக் ஹெட்லைட் செட்டப். இதோட லைட்டோட த்ரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் டூரிங் பண்ணுறீங்க, நைட் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் ஹெட்லைட்டோட பேர் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபாக் லைட் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும். இது என்னென்னா இதோட த்ரோ நல்லா இருக்குது, ஆனால் அதோட எஃபெக்ட் அதிகமாக இல்லை. இப்போ எதிர்க்கு வந்து ஒரு சின்ன வண்டி ஒரு எக்ஸல் வருதுன்னா கூட உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆகிடும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல் லைட் கிடையாது. 5th ஒரு விஷயம் பிடிக்காதது என்னென்னா, நான் இந்த வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி KTM டியூக் ஓட்டியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிஷியல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும் வண்டி. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் டூரிங்காக பில்ட் பண்ண விஷயம். ஸோ நீங்கள் டியூக்கை மைண்டில் வச்சுன்னு 390 அட்வென்ச்சர் வாங்கணும்னு பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இந்த 2 வண்டியோட பிஹேவியர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது கொஞ்சம் டியூக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். இது வந்து அந்த அக்ரெசிவாக இருக்காது. இதோட பவர் டெலிவரிலாம் பார்த்திங்கன்னா லீனியராக இருக்கும். ஏன்னா இது ஒரு ப்ராப்பர் ட்ராவல்க்கு டூருக்கு ஏற்ற மாதிரி பில்ட் பண்ண வண்டி. ஸோ இது கொஞ்சம் லீனியராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த அக்ரெசிவ்னஸ் வேணும், அந்த கொஞ்சம் க்ரேசி ஃபீல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியில் அது உங்களுக்கு ஆக்சுவலி கிடைக்காது. இதோட விண்ட்ஷீல்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலி இது ஒரு பெரிய ப்ராப்ளம் KTM 390 அட்வென்ச்சரில். ஏன்னா நீங்கள் விண்ட்ஷீல்டை மவுண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு மவுண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு சிங்கிள் ஸ்க்ரூ. இதுதான் வந்து டிஃபால்ட் ஆப்ஷன் கம்பெனிலேருந்து கொடுக்குறது. ஸோ யோசித்து பாருங்களேன், நீங்கள் ஒரு பெரிய விண்ட்ஷீல்ட் போடுறீங்கனாலும் உங்களுக்கு இதுதான். நிறைய கார்பன் ரேசிங் அவங்களாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் எடுத்துன்னு வராங்க. அது வந்து அவங்களோட இன்ஜினியரிங் ஸ்கில். ஆனால் ஒரு KTM 390 மாதிரி ஒரு அட்வென்ச்சர் டக்கார் இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனி வந்து யோசித்து பாருங்களேன் அவங்களோட திங்கிங் ப்ராசஸ். ஒரே ஒரு ஸ்க்ரூவில் நீங்கள் வந்து மொத்தமாக விண்ட்ஷீல்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் என்னமோ சரியாக யோசிக்கலையோன்ற மாதிரி எனக்கு தோணுது. ப்ராபப்ளி அவங்க இதை பிளான் பண்ணியிருக்கலாம் ஸோ தட் நம்ம ஒரு ப்ராப்பர் விண்ட்ஷீல்ட் செட்டப் இல்லை மவுண்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கலாம். இந்த பைக்கில் இதோட கியரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஷார்ட் ரேஷியோ கிடையாது, லாங் ரேஷியோ. ஸோ எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, நீங்கள் ஒரு ரொம்ப ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 15-20 கிலோமீட்டரில் சில வாட்டி நம்ம அப்படியே பொறுமையாக ஓட்டின்னு போகலான்னு நினைப்போம் இல்லையா. அந்த டைமில் என்ன ஆகுனா அந்த ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே இருக்கும். ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர், ஃபஸ்ட் கியரில் இருக்கணுமா செகண்ட் கியரில் இருக்கணுமா அப்படின்னு. ஃபஸ்ட் கியரில் இருக்கும்போது உங்களோட அந்த ஆக்சலரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி செகண்ட் கியர் ஸ்விட்ச் பண்ணலான்னு செகண்ட் கியர் ஸ்விட்ச் பண்ணால் வண்டி பார்த்திங்கன்னா கடணும். அது ஒரு பிரச்சனை. ப்ளஸ் நீங்கள் ஒரு ஹை ஸ்பீடில் போயிட்டு இருக்கீங்க, ஒரு 100 ஸ்பீடில் போகிறீங்க, 6 கியரில் இருக்கீங்க அப்படின்னா சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா 5 4 3 2 1 ஸ்பீட் பிரேக்கர் தாண்டிட்டு 2 3 4 5 6. ஸோ ஒரு ஸ்பீட் பிரேக்கருக்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கியர் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் இரிட்டேட்டிங் தான். ஆனால் நீங்கள் இதோட ரியர் ஸ்ப்ராக்கெட் இல்லை ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் நீங்கள் செகண்ட் இல்லை தேர்ட் கியரில் நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரை க்ராஸ் பண்ணலாம். இதுதான் குட்டி ப்ராப்ளம் சேலஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஃபேஸ் பண்ணது இந்த வண்டியில். டெஃபினெட்லி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிறையா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் அப் டு யூ, நீங்கள் அப்படியே ஸ்டாக்கில் யூஸ் பண்ணுமா இல்லை இதை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஹைவே டூரிங் பைக். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங் அட்வென்ச்சர் ட்ரெயில் பைக் கிடையாது. ஐடியலி நீங்கள் இதை ஹிமாலயன் கூடயோ இல்லை எக்ஸ்பல்ஸ் கூடயோ கம்பேர் பண்ணக்கூடாது.
ஏன்னா இது வந்து டூரிங்காக பில்ட் பண்ண வண்டி, அதோட பர்பஸ் வேறு. இதை வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் பைக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஸ்போக்ஸ் வீல்ஸ் அது ஒன்று போடணும், கீழே பேஷ் பிளேட் அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வேணால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆஃப்டர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனும் 1.5 இன்ச் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் அட்வென்ச்சரஸ் ட்ரெயிலுக்கு ரெடி ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்ப்ராக்கெட்டோட லோ அண்ட் டார்க்கும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இல்லை ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட் இல்லை ரியர் ஸ்ப்ராக்கெட், அதை நான் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு கம்ப்ளீட் ஆஃப் ரோட் ட்ரெயில் பில்ட் பைக் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் செட்டப்லேயே ஓட்டணும் அப்படின்னு பிளான் போடுறீங்கன்னா இது வந்து இட்ஸ் அ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் பைக். நீங்கள் எந்த இடத்துக்கு எங்கே போகணுன்னு நினச்சாலும் இதில் போகலாம். நீங்கள் அட்வென்ச்சர் ட்ரெயிலும் பண்ணலாம், ஹைவே டூரிங்கும் பண்ணலாம், லாங் ட்ராவலும் பண்ணலாம். பட் எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சர் ட்ரெயில் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். உங்கள் வீல் கீல் பெண்ட் ஆனால் கொஞ்சம் கஷ்டம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு, டெஃபினெட்லி பைக்கோட லுக் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க. நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா R15 V2, கிளாசிக் 350, பஜாஜ் டாமினார், இந்த 3 வண்டி. 4th வண்டி நான் வந்து இந்த வண்டி வாங்கலாமா வேணாமா கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருந்தேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியை ஷோரூம்லேருந்து பார்த்தேன். அந்த பேக்லேருந்து அந்த லுக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்ம லுக்குங்க வண்டி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீட்டர் கிளாஸ் பெரிய பெரிய அட்வென்ச்சர் பைக் கூட கம்பேர் பண்ணாலும் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணும், பெரிய பைக் மாதிரி தெரியும். அதே மாதிரி நீங்கள் இது ரெகுலர் பைக் நம்ம யூஸ்வலாக ட்ராவல் பண்ணுற பைக்கோட கம்பேர் பண்ணும்போது சைஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அது நம்பர் 2, இந்த பைக்கோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் வெயிட் பேலன்சிங் சும்மா வேறு லெவலுங்க. ஆக்சுவலி இதில் வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி கொஞ்சம் லோவர் பண்ணிட்டாங்க. ஸோ தட் மேலே உங்களுக்கு வெயிட் பெருசாக தெரியாது. ஸோ என்ன மாதிரி ஷார்ட் ரைடரும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இன்கேஸ் உங்கள் வண்டி சாஞ்சாலும் நீங்கள் இந்த வண்டியை பேலன்ஸ் பண்ணலாம், ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் லோ ஸ்பீடில் நீங்கள் வண்டியை நல்லா பேலன்ஸ் பண்ணலாம், சடன் டர்ன் பண்ணலாம், இந்த வண்டியை நீங்கள் சூப்பராக டர்ன் பண்ணலாம். ஸோ அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த வண்டியில். இதோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 14.5 லிட்டர். நீங்கள் ஈஸிலி பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் பண்ணலாம் இந்த வண்டியில். நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 400 கிலோமீட்டர் ரேஞ்சுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதோட கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கிடச்சிடும். உங்களோட ஃபியூவல் எக்கானமி, ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் கவர்டு, கியர், என்ஜின் ஹீட், பேட்ரி லெவல், டேட், டைம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. ஸோ அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம். ப்ளஸ் இது வந்து ஒரு கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே. இதில் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் தீம் மாற்றிக்கலாம். அது ரொம்ப நல்ல விஷயம். நான் சொன்ன மாதிரி தான் ஆல்ரெடி நான் எல்லா கண்டிஷன்ஸில் இந்த வண்டி ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணிட்டேன். 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சூப்பர் குட். இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. அண்ட் இதோட பிரேக்கிங், டெஃபினெட்லி இதோட பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா டாப் நாட்ச்னு நான் சொல்வேன். ஏன்னா நீங்கள் எந்த ஸ்பீடில் போனாலும் சரி, நீங்கள் அந்த பிரேக் ஹிட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வண்டி உங்களுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்கும், ஸ்டாப் ஆகும். டெஃபினெட்லி ஃப்ரண்ட் டிஸ்கில் உங்களுக்கு அந்த கிச்சுங்கிற சவுண்ட் வரும். நீங்கள் அப்பப்போ உங்களோட டிஸ்க் அண்ட் டிஸ்க் பேடை நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகலாம். ஆனால் அந்த சவுண்ட் வந்து அடிக்கடி வரும். டெஃபினெட்லி குயிக் ஷிஃப்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். அப் ஷிஃப்ட் அண்ட் டவுன் ஷிஃப்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா நீங்கள் கியரை கம்மி பண்ணணும், ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் கிளச் பிடிக்க தேவையில்லை. ஸோ அது ரொம்பவே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ஈஸியாக நீங்கள் கியர் ஷிஃப்ட் டவுன் பண்ணலாம் அண்ட் அப் பண்ணலாம். ஆனால் இந்த வண்டியில் வந்து இதோட குயிக் ஷிஃப்டர் வந்து ரொம்பவே ஸ்மூத் ஷிஃப்டர் கிடையாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அண்ட் அட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகாது. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 5000 கிலோமீட்டரில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இனிஷியல் டைமில் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்படியே போக அந்த க்ளோஸ் டு 5000 கிலோமீட்டர் வரும்போது பார்த்திங்கன்னா உங்களோட ஷிஃப்டர் கொஞ்சம் ஹார்ட் ஆகும். ஸோ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா என்ஜின் ஆயில் மேலே அது டிபெண்ட் ஆகுது. புதுசாக இருந்தால் நல்லா ஒர்க் ஆகுது, பழசாக இருந்தால் ஒர்க் ஆகலை. ஸோ அதுதான், இன்கேஸ் உங்களோட ஷிஃப்ட் ஹார்ட் ஆகுதுன்னா புரிஞ்சுக்கிங்க, உங்களோட ஆயில் வந்து நீங்கள் ப்ராபப்ளி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. எஸ் கைஸ், ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வண்டியோட ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். எனக்கு என்னோடய ஆவரேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 29 கிலோமீட்டர் கிடைக்குது. என்னோடய ஸ்பித்தி ட்ரிப்போட நான் மைலேஜ் கம்ப்ளீட் டீட்டெயில் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 29 லிட்டர் கிடச்சிது. ஸோ ஓவரால் எனக்கு 29 ப்ளஸ் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் 20,000 கிலோமீட்டர் இந்த வண்டியில் பண்ணியிருக்கேன். இதோட டயரை நான் இன்னும் சேஞ்ச் பண்ணல. இதோட மெட்ஜிலர் டோரன்ஸ் டயர் டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் எனக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2,000 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் ஓட்டலாம். ஸோ 22,000 லைஃப் டயர் சூப்பர்.
இதோட செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்டாக் தான், நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. இன்ஃபேக்ட் இந்த வண்டியில் நான் இது வரைக்கும் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்க் பேட்ச் தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேஞ்ச் பண்ணேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20% லைஃப் இருந்தது. இருந்தாலும் நான் சேஃப்டி ரீசன்ஸ்க்காக நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாக் செட்டப்பில் நீங்கள் வண்டியை யூஸ் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்கள் கொஞ்சம் க்ரேஸியாக ஓட்டுறீங்க அப்படின்னா. அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் 4 சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் 3 வந்து ஃப்ரீ சர்வீஸ். அதில் வந்து உங்களோட எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 1,800லேருந்து 2,100 வரைக்கும் போகும். அண்ட் 4th சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நான் பெய்ட் சர்வீஸ் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 நான் பே பண்ணேன் இன்க்ளூடிங் எவ்ரி திங். நான் இந்த 4,000ல் பார்த்தீங்கன்னா அகெயின் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, வெறும் சர்வீஸ் காஸ்ட் அண்ட் குட்டி குட்டி கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் 4,000. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணுன்னா மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம். அண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நான் ஆல்ரெடி நிறைய அக்சசரிஸ் போட்டிருக்கேன், க்ளோஸ் டு 1 lakh. அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2லேருந்து 3 வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இன்கேஸ் உங்களுக்கு நான் என்னென்ன அக்சசரிஸ்லாம் என் பைக்கில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெஃபினெட்லி போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலி இந்த வண்டியை யார் வாங்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட 4 லட்ச ரூபா இருக்குன்னா கண்டிப்பாக வாங்கிடலாம். இல்லைங்க, என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 250cc பைக் அப் டு 250cc பைக் வச்சுருக்கீங்க, ஒரு நல்ல பைக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி KTM 390 அட்வென்ச்சர் இஸ் a வெரி குட் ஆப்ஷன். அண்ட் நீங்கள் உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி வண்டி வாங்க. நீங்கள் ஹைவே டூரிங் பண்ண போகிறீங்களா, இல்லை ஸ்ட்ரீட் ரைட் பண்ண போகிறீங்களா, இல்லை அட்வென்ச்சர் ரைட் பண்ண போகிறீங்களா, அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் ஒரு வெறும் நார்மல் ஹைவே டூரிங் இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டியூக் 390 கூட வாங்கலாம். ஓகே, அதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் அக்ரெசிவ் பைக்காக இருக்கும், கொஞ்சம் ஃப்ளிக்லாம் ஈஸியாக பண்ணலாம். இதில் அந்த மாதிரி பண்ண முடியாது, கொஞ்சம் லீனியர் டெலிவரியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஹிமாலயன் வாங்கலாம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 to 70 80,000 வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஸ்பீடில் ஓட்ட மாட்டீங்க, நீங்கள் ஒரு 100-110 கிலோமீட்டரில் நீங்கள் க்ரூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஹிமாலயனை கன்சிடர் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு வெறும் ட்ரெயில் ரைடு தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பல்ஸ் வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்ச ரூபா நீங்கள் சேவ் பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ டெஃபினெட்லி உங்கள் பர்பஸ் என்னென்னு பாருங்கள். இந்த வண்டி என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறீங்க, ஒரு 3,000 4,000 5,000 கிலோமீட்டர் ட்ரிப் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி a குட் பைக். லடாக் மாதிரி இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% ஹைவே டூரிங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 40% பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ரைட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா KTM 390 அட்வென்ச்சர் வந்து ஒரு நல்ல பைக். அண்ட் இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 43 PS பவர் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா மற்ற பைக்கில் கிடையாது இவ்வளோ பவர். ஸோ ஹையர் ஸ்பீடில் நீங்கள் ஈஸியாக க்ரோஸ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் 140 வித்தவுட் அ ஸ்ட்ரெஸ், அதாவது நீங்கள் வண்டியை புல் பண்ணலாம் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக ஓட்டினீங்களா வண்டி 140 டச் பண்ணும். அண்ட் ஆல் டே லாங் நீங்கள் 140 இதை ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். கைஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு சில பாயிண்ட் வந்து ஒரு சில பேருக்கு கன்வின்ஸ் ஆகாத மாதிரி இருக்கலாம். இன்கேஸ் அப்படி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஸோ தட் நான் உங்களுக்கு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் இன்கேஸ் எனக்கு அதை சேஞ்ச் பண்ண தோணுச்சுன்னா நான் சேஞ்ச் பண்ணுறேன். இன்கேஸ் எதாவது அப்டேட் பண்ண தோணுச்சுன்னா நான் அதை அப்டேட் பண்ணுறேன் எல்லாருக்கிட்டையும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை. அண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு. இன்கேஸ் நீங்கள் இப்பயும் கன்ஃபியூஸாக இருக்கீங்கன்னா எனக்கு பர்சனலி நீங்கள் என்னோடய இன்ஸ்டா லிங்க்லேயே மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் சேனலுக்கு புதுசாக இருந்தால் ப்ளீஸ் கைஸ் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி. எனக்கு ஹிந்தி தெரியும், இங்கிலீஷ் தெரியும், இருந்தாலும் என்னோடய தாய்மொழி தமிழில் நான் vlog பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா என்னோடய ஃபீலிங்கை வந்து நான் ப்ராப்பராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படின்னு. அதே நேரத்தில் தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி நிறையா vlogs பண்ண முடியும். எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க. நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே தான் உங்களுக்கு அந்த கொடைக்கானல் மவுண்டெயின் இருக்குது, கொடைக்கானல் மூணார் அந்த ரேஞ்சஸ் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த காட்டுக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா சண்டைக்கோழி மூவியோட கிளைமேக்ஸ் சீன் எடுத்தாங்க. அண்ட் நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சிறுமலை அந்த மவுண்டெயின் இருக்குது. நான் ஆல்ரெடி சிறுமலையோட வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேலே உங்களுக்கு அந்த லிங்க் கார்ட்ஸ் லிங்க் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு சூப்பர் பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுங்க. இந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் இருந்து நான் உங்ககிட்ட இருந்து விடுபடுறேன். தேங்க்ஸ் அ லாட். விடு போடுறேன், ரொம்ப பயங்கரமான வார்த்தையாக இருக்குது. Thanks a lot for watching. Signing off, your friend Tamil Bike Buddy. Bye bye.